ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. விளையாட்டா இலக்கணம். நேற்றைய வகுப்பில் சார்பெழுத்துகள் மற்றும் அதன் வகைகள் 10 எனவும் பார்த்தோம். இன்று இலக்கண வகைகள் பற்றி பார்ப்போமா? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம் மற்றும் மணி இலக்கணம் ஆகும். எழுத்திலக்கணம் என்றால் என்ன? எழுத்துகளின் வகை, பிறப்பு, மாத்திரை மற்றும் புணர்ச்சி பற்றி கூறுவது எழுத்திலக்கணம் ஆகும். எழுத்திலக்கணத்தின் வகைகள்: முதல் எழுத்து சார்பெழுத்து. அடுத்து பிறப்பு. பிறப்பு என்பது எழுத்துகள் பிறக்கும் இடம். மாத்திரை. மாத்திரை என்பது எழுத்துகளின் ஒலிக்கும் கால அளவு. புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் சேருவது புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு: வாழை கூட்டல் மரம், வாழை மரம். இன்றைய கேள்விகள்: தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 2வது கேள்வி: மாத்திரை என்றால் என்ன? உங்கள் பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லிலக்கணம் பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.